சென்னையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கார்த்திக் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உதவியதாக அவரது நண்பர் மோகன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். சூலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடந்த 21ஆம் தேதி காணாமல் போனதாக பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள குளக்கரையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் கொண்டு மேற்கொண்ட விசாரணையில் சந்தேகப்படும் நபர்களை பிடித்தனர். இதனிடையே உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சூலூர் காவல் நிலையம் முன்பு விடிய விடிய சாலை மறியல் மேற்கொண்டனர். அவர்களுடன் டிவிகே சூலூர் தொகுதி எம்எல்ஏ சுகுமார், காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். காலை 7 மணிக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை தமிழ்நாட்டில் இனி இதுபோல நடக்காத அளவிற்கு இருக்கும். காவல்துறையினர் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் என தெரிவித்தனர். இருப்பினும் போராட்டம் தொடர்ந்தது. பெண்ணின் உறவினர்களை ஒலிபெருக்கியில் பேச வைத்து சாலை மறியலை முடிவுக்கு கொண்டுவர முயற்சித்தும் பலனளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கிடைக்கவே இல்ல. மத்தியானம் என்ன சொன்னாங்க, பொண்ணு கிடைச்சிருச்சு, சேஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் அவங்கள புடிச்சிட்டோம், பொண்ணு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கல அப்படி மாத்தி சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணே செத்து போச்சு. கோவத்துல நீங்க என்ன வேணாலும் பேசலாம், பட் நாங்கெல்லாம் சட்டத்தை வந்து மதிச்சுதான் அதுலயும் நிறைய நாங்க பாத்துக்கிறோம். தண்டனைய வாங்கி கொடுப்போம். பாருங்க, இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசுறது எனக்கு என்னன்னா, இந்த அம்மாவுக்கு நாங்க பதில் சொல்லித்தான் ஆகும். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே கண்டிப்பா கடுமையான தண்டனை வந்து சட்ட ரீதியா நீதிமன்றம் மூலமா அவனுக்கு வெளியில வந்துருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க மேடம், எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இருப்பினும் உறவினர்கள் கலைந்து செல்ல மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். இதனிடையே பிடிபட்ட 2 பேரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சிறுமியின் அண்டை வீட்டில் வசிக்கும் 33 வயது இளைஞர் கார்த்திக் என்பவர் சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்தது வாக்குமூலம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலம் உறுதியானதாக காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்தனர். கார்த்திக்கு உதவியதாக அவரது நண்பர் மோகன்ராஜ் என்பவரையும் கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து தற்போது போராட்டமும் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. விசாரணை பல கோணங்களில் நடைபெற்று வருகிறது. கொலைக்கு காரணம் என்ன, எதற்காக இவ்வாறு செய்தனர் என்பது குறித்தான விவரங்கள் அடுத்தடுத்து தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று காணாமல் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு காலையிலேருந்து போலீஸ் டீம் தேடி அவங்க எங்கெங்கே எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து தேடி இதில் எங்கேயுமே கிடைக்கல. பட் இன்றைக்கி ஒரு சஸ்பெக்டில் போய் பார்க்கும்போது ஒரு கிணத்துக்குள்ளே அவங்களோட உடல் இருந்ததாக சொல்லி எடுத்துகிட்டு வந்து இப்போ இஎஸ்ஐக்கு அனுப்பிச்சிருக்காங்க, மருத்துவரிக்கு. இது வந்து யாருக்குமே ஒரு இந்த துன்பம் எந்த குடும்பத்துக்கும் இனிமேல் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை, தமிழ்நாட்டு அரசோட ஆசை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த ஊர்லயுமே நடக்கூடாது. நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, இது நடந்திருக்கு. இதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தனி டீம் போட்டு ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்குள்ள முழு விவரமும் இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல நானும் போலீஸ் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளும் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக சொல்றோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதிக்காங்க. இழப்புங்கிறது வந்து அவருக்கு பெண்ணோட பாங்க தேவையில்லாம அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க வந்து பொண்ணோட சித்தி தான். இவங்க கிட்ட நான் ப்ராமிஸ் பண்றேன், நாளைக்கு 7 மணிக்குள்ள உங்களுக்கு அத்தனை விஷயம், என்ன விசாரணை, என்ன யாரு எப்படிங்கிறது எல்லாத்தையுமே, யாரை பிடிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து காலைல 7 மணிக்கு இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல நானும் போலீஸ் அதிகாரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து கம்பல்ட்டா விசாரிச்சிருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அவங்க மதர் சைடு இருந்து எந்த ஒரு சரியான தகவல் இல்லை. அப்படிங்கறனால இவங்களே தான் தேடி இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வீட்டில இருந்து தகவல் வரும்னு எதிர்பார்த்தாங்க, தகவல் வரல.
அதனால வந்து போலீஸே தான் எல்லாத்தையும் தேடி போயிருக்காங்க. இவரு ஏதோ வேலைக்கு போயிட்டு இவரு வந்திருக்காரு. இவருக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியும் பொண்ணோட அப்பாவுக்கு. அதனால இப்ப எந்த ஒரு க்ளூவும் இல்லாம தான் போலீஸ் தேடி எடுத்திருக்காங்க. இப்போ உடம்பு கிடைச்சோன்னே போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிருக்காங்க. காலையில நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் இதாக கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுவும் நான் பேசினேன் டிஎன்ஏட்டையும். இப்போ நாளைக்கு காலை 7 மணிக்குள்ள உங்களுக்கு முழு விசாரணை உண்டானது, யார் அக்யூஸ்டு, எல்லா விஷயத்தையும் காலை 7 மணிக்கு நானும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியும் உங்க முன்னால் தெரிவிக்கிறேன். நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. அப்படி சொல்றீங்க. காலையில தரிசனம் குற்றவாளிக்குங்க சார், குற்றவாளிக்கு சரி, இப்போ வந்துட்டு நான் தரிசனம் வாங்கிடுறேன். நான் சொல்றது கேளுங்க, தரிசனம் வாங்கிடுறேன், அடக்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நான் 7 மணிக்கு கொடுக்கறது. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஏரியா அவ்வளவு சென்சிட்டிவான ஏரியான்னு தெரியுது. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்பவே நீங்க வந்துட்டு அந்த செக்யூரிட்டி எங்க கொடுக்காம இப்ப மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தங்காட்டி நீங்க வந்துட்டு செக்யூர் பண்றேன்னு சொல்றீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதே நீங்க பதில் நீங்க சொல்ல மாட்டீங்கிறதுல என்ன சரி விஷயம்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சார், சென்சிட்டிவான ஏரியா. அப்ப நீங்க இந்த தொகுதி எம்எல்ஏ வந்தா வேண்டாம்னு சொன்னாங்க. ஃபோர்ஸ் இறக்கி இருக்கணும் சார், செக்யூர் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க கேக்குறது எல்லாமே கரெக்ட். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த கொஸ்டின் எங்கேயுமே வரல. ஏன்னா அந்த குளம் ஆரம்பம் அப்படிதான் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த தேர்ந்தவர் வந்து மனு கொடுத்திருக்காரு இந்த குளத்தை மூட சொல்லி. யாருமே கேட்கல. நான் இப்ப 15 நாள் தான் வந்தேன். எனக்கு இப்ப தகவல் சொன்னா ஈயோ வர சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு நீங்க வந்து நில்லு, நான் வந்து அது என்ன பண்ணணுமோ நான் பண்ண சொல்றேன். ஏஎஸ் பாஸ் பண்ணி அது செவுத்த கட்டு இல்லைன்னா கம்பி வேலையை போடுன்னு சொல்லியிருக்கேன்.